ஹாய் அனைவருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இட்ஸ் ஃப்ரைடே மார்னிங் தான். ஃப்ரைடேனாலே எல்லாத்துக்கும் ஸ்பெஷல் தான். ஆடியில் வர ஃப்ரைடேனா இன்னுமே ஸ்பெஷல் இல்லையா? ஸோ நானும் அப்படித்தான் நேரத்தில் எந்திரிச்சு மடமடன்னு வேலையெல்லாம் முடிச்சுட்டு குளிச்சுட்டு வந்துட்டு அழகாக வெளியே குட்டியுண்டு கோலம் போட்டுட்டு என்றைக்குமே ஒரு 2 நாளைக்கு ஒரு முறை உருளி சேஞ்ச் பண்ணுவோம் இல்லையா? உருளி சேஞ்ச் பண்ணி அங்கே பச்சை கற்பூரம் போட்டு மஞ்சள் போட்டு பூவெல்லாம் போட்டு வச்சு அலங்கரிச்சுட்டு அதுக்கப்புறம் என்னோடய பூஜையை மனநிறைவாக முடிச்சுக்கிட்டேன். உங்களுக்கே தெரியும், என்னோடய ப்ரீவியஸ் வீடியோவை பார்த்துருந்தா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நான் வந்து குபேர சிலையும் அண்ட் அன்னபூர்ணி அம்மா சிலையும் வாங்கியிருந்தேன் இல்லையா? அவங்களுக்கு இன்றைக்கி பூஜை செய்யணுன்ற முடிவோடு தான் காலையில் நேரத்தில் எழுந்திரிச்சாச்சு. காலையில் வந்து அன்னபூர்ணி அம்மாவுக்கு பூஜை எல்லாம் முடிச்சுக்கிட்டேன். நைட்டு வந்து குபேரருக்கு பூஜை, அதாவது லக்ஷ்மி குபேர பூஜை எல்லாம் முடிச்சுக்கிட்டேன். என்னால் வீடியோவாக எடுக்க முடியல ஒரு சில காரணங்கள்னால் என்னென்னா, ஜாராவுக்கு உடம்பு சரியில்லை. நம்ம பப்பி இருக்கு இல்லையா வீட்டில், பப்பிக்கு உடம்பு சரியில்லை வாமிட் எடுத்துகிட்டு டிசென்ட்ரி பண்ணிகிட்டே இருக்காங்க. டாக்டர் வந்து வீட்டுக்கே வந்து பார்த்துட்டு போனார், ட்ரிப்ஸ் எல்லாம் ஏற்றினார். அவங்க ஒரு 3 நாளில் க்யூர் ஆயிடுவாங்கன்னு சொல்லியிருந்தாங்க. இன்னுமே கொஞ்சம் டயர்டாக தான் இருக்காங்க. ஸோ அவங்கள பார்க்க வேண்டியது இருந்துச்சா. ஸோ பூஜை செய்யும்போதே அதாவது என்ன பண்ணுறது, செய்யட்டுமா வேண்டாவா, இல்லை ஜாரா க்யூர் ஆனதுக்கப்புறம் செய்யலாமா அப்படின்னு யோசிச்சுட்டே இருந்தேன். வீட்டில் இருக்கவங்க என்ன சொன்னாங்கன்னு சொன்னால், இல்லை சிலை வாங்கிட்டு வந்தாச்சு, அதை அப்படியே வச்சா சரியில்லை இல்லையா, நீங்கள் செஞ்சுருங்கன்னு சொல்லி அவங்களும் சொன்னதுனால காலையில் வந்து அன்னபூர்ணி அம்மாவுக்கு பூஜை செஞ்சாச்சு. நைட்டு வந்து லக்ஷ்மி குபேர பூஜைலாம் செஞ்சேன். என்னால் எப்படி, அதாவது எனக்கு தெரிஞ்ச வழியில் நிறைய வீடியோஸ் எல்லாம் பார்த்துருக்கேன், கேட்டும் ஒரு சிலர் சொல்லியும் கேட்டிருக்கேன். ஸோ அதெல்லாம் கேட்டு எனக்கு தெரிஞ்ச அளவு பூஜை எல்லாம் முடிச்சு மனநிறைவாக பூஜை 2 பூஜையும் மனநிறைவாக முடிச்சுக்கிட்டேன். இன்னொரு நாள் வேணும்னா அந்த வீடியோவை நான் பூஜை செய்யும்போது, நான் நல்லா இருக்கும்போது ஜாராலாம் க்யூர் ஆகிடுவாங்க இல்லையா, ஸோ நல்ல நிலமை வந்ததுக்கப்புறம் நான் பூஜை செய்யும்போது அந்த வீடியோவை உங்களுக்கு வ்ளாகாக எடுத்து போடுறேன். தெரியாதவங்களாம் அதெல்லாம் பார்த்துக்கோங்க. இப்போது அன்னலக்ஷ்மிக்கு எதுக்காக பூஜை செய்கிறோன்னு பார்க்கலாமா? பொதுவாகவே வீட்டில் அன்னத்துக்கு பஞ்சமே இருக்கக்கூடாதுன்றதுக்காக தான் அன்னலக்ஷ்மிக்கு நம்ம பூஜையெல்லாம் செய்கிறோம். அவங்களுக்கு தனியாக ஸ்டோரியே இருக்குது. அந்த ஸ்டோரியை இன்னொரு வ்ளாகில், அதாவது அவங்களுக்கு பூஜை செய்யும்போது அவங்களோட ஸ்டோரியை உங்களுக்கு தனியாக நான் சொல்கிறேன். அப்புறம் ஈவினிங் செஞ்சுக்கிட்டேன் இல்லையா லக்ஷ்மி குபேர பூஜை, அவங்களுக்குமே ஒரு ஸ்டோரி இருக்குது. ஏன் லக்ஷ்மி குபேர பூஜை நம்ம செய்கிறோன்னு சொல்லி. அதாவது குபேரர் வந்து செல்வ செழிப்பும் நல்லா வாழ்ந்தவர். அவர் ஒரு குறிப்பிட்ட சமயத்தில் அவரோட சொத்தெல்லாம் இழந்து நிற்கும்போது அவர் வந்து சிவபெருமான்கிட்ட போய், அதாவது குபேரர் வந்து சிவபெருமான்கிட்ட போய், என்னோட சொத்தெல்லாம் நான் இழந்த சொத்தெல்லாம் எனக்கு வேணும்னு சொல்லி கேட்கும்போது சிவபெருமான் என்ன சொல்கிறாருன்னா, என்கிட்ட கேட்டு ஒரு பிரயோஜனமும் இல்லை, நீங்கள் லக்ஷ்மி தேவி கிட்ட போய் கேளுங்க. அதாவது செல்வ செழிப்புக்கு அதிபதியானவங்க லக்ஷ்மி தானே, நீங்கள் லக்ஷ்மி தேவி கிட்ட மனமுருகி வேண்டுங்க, கண்டிப்பாக நீங்கள் இழந்த சொத்தெல்லாம் கிடைக்கும்னு சொல்லவும் குபேரர் வந்து லக்ஷ்மி கிட்ட வேண்டி தன்னோட சொத்தெல்லாம் திரும்பி வாங்கினதாகவும் ஸ்டோரி இருக்குது. அதனால தான் நாமளும் லக்ஷ்மி குபேர பூஜை செய்கிறோம். நான் ஏன் வீடியோவாக எடுக்கலைன்னா, பூஜை செஞ்சுதான் ஜாராவுக்கு உடம்பு சரியில்லை, அதனாலேயே நான் வீடியோவாக எடுக்கலாம். நீங்கள் பார்த்தாலே தெரிஞ்சுக்கலாம். இது வந்து இன்றைக்கி காலையில், அதாவது சாட்டர்டே மார்னிங் தான். நேற்று நைட்டு பூஜை முடிச்சாச்சு. சாட்டர்டே மார்னிங், இன்றைக்கி மார்னிங்னு சொல்லும்போது அதை அப்படியே வைக்கக்கூடாது இல்லையா, க்ளீன் பண்ணணும் இல்லையா. ஸோ லக்ஷ்மி குபேரர் வந்து வட திசைக்கு அதிபதின்னு சொல்லுவாங்க. ஸோ வடதிசையில் வச்சு தான் குபேரர் வச்சு, குபேரருக்கு முதல்ல வந்து லக்ஷ்மி தேவியாரை வச்சு அதுக்கப்புறம் குபேரர் வச்சு வடதிசையில் வச்சு தான் நம்ம பூஜை செய்யணும். இதுக்குமே இன்னொரு விரிவாக உங்களுக்கு இன்னொரு வ்ளாகில் தரேன். இந்த நம்பர் வந்து ரொம்பவும் முக்கியமான நம்பர். இந்த நம்பரை இந்த மாதிரி பாக்ஸ் போட்டுட்டு தான் நம்ம இந்த பூஜையை செஞ்சுருக்கணும். இல்லைன்னா கடையிலையும் நமக்கு இது கிடைக்கும். நான் கடையிலேருந்து வாங்கலை, ஒரு பலகையில் எடுத்து இந்த நம்பர்லாம் போட்டுக்கிட்டேன். ஸோ விரிவாக உங்களுக்கு அடுத்த வீடியோவில் நான் பூஜை செய்யும்போது எப்படி செய்யணும், என்ன செய்யணும்னு சொல்லி நான் உங்களுக்கு தெளிவாக தரேன். ஏன்னா என்னால் இந்த டைம் தர முடியல, நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பாக தரேன். இது சாட்டர்டே மார்னிங் தான். கீழே வடதிசையை நோக்கி தானே ஃபோட்டோஸ் எல்லாம் வச்சுருந்தோம். அவங்கள எடுத்து அவங்கவுங்க ப்ளேஸ் பண்ணிவிட்டு காலையில் தூப தீப ஆராதனையெல்லாம் காட்டிட்டு என்னுடைய டேவை நான் இன்றைக்கி சாட்டர்டே ஸ்டார்ட் பண்ணிக்கிட்டேன். பொதுவாகவே எல்லாரோட பூஜை அறையும் கிழக்கு திசையை நோக்கி தான் இருக்கும். என்னோடய பூஜை அறையும் கிழக்கு திசையை நோக்கி தான் இருக்குது. ஆனால் லக்ஷ்மி குபேரர் பூஜை செய்யும்போது மட்டும் வடதிசையை நோக்கி செய்யணும். அதனால் அம்மாவோட ஃபோட்டோவையும் குபேரரையும் கீழே பலகையில் வச்சு பூஜை செஞ்சுக்கிட்டேன். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். வாழ்க.